வாசிங்க சகரியா 9:17. சகரியா சாப்டர் 9 verse 17. அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகையிலும் வளர்க்கும். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. அவருடைய காருண்யம் எல்லா ஆண்டவரே இந்த காருண்யத்தை குறித்து நாங்கள் தியானிக்க உதவி செய்யும். ஆசீர்வதி இயேசு நாம ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென். காருண்யங்கிறது மிக முக்கியமானது. அதனால தான் என் தினகரன் கூட அவருடைய யூனிவர்சிட்டிக்கு என்ன பேர் வச்சுருக்காரு? ஏன் வச்சுருக்காரு சொல்லுங்க. வேறு பேர் அவர் கிடைக்கலையா? எத்தனையோ பேர் இருக்குது, நல்ல நல்ல பேர்லாம் இருக்குது. சாலமோன் ஞானத்தில் சிறந்தவர், அவர் பேரை வச்சுருக்கலாம். இல்லை இல்லை எத்தனையோ அறிவாளிகள், எத்தனையோ சான்றோர்கள் பேர்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் இயேசு ஜீசஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு கூட வைக்கல, அவர் காருண்யான்னு வச்சுருக்குறார். ஏன்னு கேட்டிங்களா? எப்பாச்சும் அது ஏன் இப்படி கேட்டிங்கன்னா, ஏன் காருண்யான்னு வச்சார்? அல்லேலூயா. பைபிள்லேயும் நிறைய வசனம் இருக்குது. அந்த வசனம் கிருபை யூனிவர்சிட்டி அது வச்சுருக்கலாம். இல்லை இல்லை வேறு நிறைய பேர் பைபிளில் நிறையா இருக்குது. ஆனால் ஆண்டவர் எந்த பேரையும் எதனால் வெளிப்படுத்தாமல் காருண்யான்னு வச்சிட்டார். அல்லேலூயா. நானும் யோசித்து பார்த்தேன் நேரத்தான். காருண்யாவுக்கு நானும் போயிருக்கேன் எத்தனையோ முறை. என் பிள்ளைகள் 2 பேர் காருண்யாவில் படித்தாங்க. ஆனால் காருண்யாங்கிறது மிக முக்கியமான ஒரு பெயர். அல்லேலூயா. அல்லே சொல்லுங்க எல்லாரும். ஆமாம், காருண்யம் எத்தனை பெரியது, எத்தனை பெரியது. அதுக்கு இத்தனைன்னு சொல்லலை, இவ்வளோ பெரியதுன்னு சொல்லலை. இவ்வளோ பெரியது இல்லை மலை மாதிரி இல்லை சமுத்திரம் மாதிரி அப்படிலாம் அவர் சொல்லலை. பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பெரியது. அல்லேலூயா. அப்போ காருண்யங்கிறது எத்தனை பெரியதுன்னா, காருண்யங்கிறது என்னென்னா, நல்லா கவனிங்க, கிருபையிலிருந்து கிருபை வெளிப்படும் வாய்க்கால், கிருபை வெளிப்படும் வழி, கிருபை வெளிப்படும் ஒரு சேனல் தான் காருண்யம். அல்லேலூயா. ஆமாம், அந்த கிருபைங்கிறத பெரிய ஆலமரம் மாதிரி, அது பெரிய ஒரு டேங்க் மாதிரி, பெரிய ஒரு சமுத்திரம் மாதிரி, அந்த ஏரி மாதிரி கிருபை. அந்த கிருபையிலிருந்து புறப்பட்டு பல நதிகள் வருது. அதில் ஒன்று தான் காருண்யம். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். இந்த காருண்யம் நமக்கு மிக மிக அவசியம். காருண்யம் இல்லாட்டினா ஒன்றுமே இல்லை. அந்த காருண்யம் தான் பல பரிசுத்தவான்களுக்கு மிக உதவியாக இருந்திருக்குது. அந்த காருண்யத்தை நிறைய பேர் எழுதலை, ஆனால் கொஞ்சம் பேர் எழுதியிருக்காங்க. அதை தியானிக்க போகிறோம். வாசிக்கலாமா? வாசிங்க 2 சாமுவேல் 22:36 வாசிங்க. 2 சாமுவேல் 22:36. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். காருண்யங்கிறது என்னது சொல்லுங்க? தன்னை பெரியவனாக்குறது, உங்களை பெரியாளாக மாற்றுறது. உங்கள் படிப்போ உங்கள் அறிவோ உங்கள் திறமையோ இல்லை, உங்களை பெரியவளாக்குறது ஆண்டுடைய காருண்யம். விசுவாசிக்கிறீங்களா? சங்கீதம் 18:35 வாசிங்க. சங்கீதம் 18:35 வாசிங்க. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உங்களுடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உங்களை பெரியவனாக்குறது அவருடைய காருண்யம். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் இன்றைக்கி என் ஜீவனை பார்க்கிலும் உங்களுடைய கிருபை நல்லதுன்னு சொல்லி வேத வாசிக்கிறோம். நமக்குடைய ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை முக்கியம். அதே மாதிரி நம்ம என்ன படிப்பு, நம்ம அறிவு, நம்ம பணம், நம்ம என்ன தான் நம்ம தகுதி இருந்தாலும் அது நம்மளை பெரியவனாக மாற்றாது, அவருடைய காருண்யம் தான். அல்லேலூயா. நீங்கள் காருண்யம் தேடும். இந்த காருண்யம் எப்படி தாவீதுக்கு அப்படி வெளிப்பட்டுச்சு? தாவீது எப்பயுமே பார்த்தீங்கன்னா எளிமையானவன். தாவீது எப்பயுமே காடுகளுக்குள்ளே அலைகிறவன், ஆடுகளுக்கு பின்னால் அலைகிறவன். தாவீது ரொம்ப அரமணை வாழ்க்கையை தேடினவனே கிடையாது. அதே பெரிய ஆடம்பரமான சாப்பாடு, ஆடம்பரமான உணவு, ஆடம்பரமான வாழ்க்கையை தேடினவனே கிடையாது. ஃபுல்லாக வனாந்திரத்தில் ஆடுகளுக்கு பின்னால் வாழ்க்கையே வனாந்திர வாழ்க்கை தான். அந்த வனாந்திரத்தில் இருந்த மனுக்கு தான் இந்த காருண்யத்தை இயேசப்பா கொடுத்தார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு வனாந்திர வாழ்க்கை வாழலாம். உங்களுக்கு ஆண்டவர் சில காருண்யத்தை தருவேன். காருண்யம் உன்னை பெரியவனாக்கும், உங்கள் பிள்ளைகளை பெரியவனாக்கும். அல்லேலூயா சொல்லுங்களாரும்.
நல்லா கவனிங்க, காருண்யத்தை மட்டும் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஆண்டவரே உம்முடைய காருண்யம். அதான் வேதத்தில் வாசிக்கும் போது அந்த காருண்யம் என்னை பெரியவனாக்கும். எப்படின்னா சங்கீதம் 5:12 வாசிங்க. சங்கீதம் 5:12. கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னை கேடத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். காருண்யம் என்னும் கேடகத்தினால சூழ்ந்து கொள்வீர். ஆண்டவர் சொல்றாரு, காருண்யம் என்னும் கேடகத்தினால சூழ்ந்து கொள்வீர். கேடகம் அல்லேலூயா, அப்படியே பாதுகாப்பு. காருண்யம் என்ன பாதுகாப்பு. கேடகத்தினால காருண்யம் அப்படி உங்களை பாதுகாக்கும். நீங்கள் என்னத்தை தான் நீங்கள் கேடயத்தை பிடிச்சி நின்னாலும், ராஜீவ்காந்திக்கெல்லாம் எத்தனையோ பேர் கேடயை பிடிச்சி நின்னாங்க, காப்பாற்றவே முடியல. அவரை சுட்டு கொண்டுட்டு கடைசியில் மூஞ்சி எங்கே இருக்குது, கை எங்கே இருக்குது, கால் எங்கே இருக்குன்னு தெரியாமல் கடைசியில் போட்டா வச்சு தான் சென்னையில் ஜிஹெச் கொண்டு போனாங்க. தூள் தூளாக்கிட்டாங்க. அந்த விடுதலைப்படி அந்த அவங்க என்ன செய்வாங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா கமாண்டோஸ், அதாவது அவங்க தற்கொலைப்படை. இந்த தற்கொலைப்படை என்ன பண்ணாங்க, இவங்க அவர் வேலை மோதி இவங்களும் செத்துருவாங்க, அவரும் ஜாவ வச்சுருவாங்க. அது மாதிரி பண்ணி தூள் தூளாகிட்டோம். ஆனால் அவருக்கு எவ்வளோ பாதுகாப்பு, எவ்வளோ கேடகம் ராஜீவ்காந்தி, ஒன்றும் காப்பாற்ற முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தலை முடி மாதிரி உனக்கு சத்துரு இருந்தாலும், தலை அவ்வளோ சத்துருக்கு பெரிய இருந்தாலும் அவரை காருண்யம் ஒன்று கேடதை சூழ்ந்து கொள்வார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமாம், தலை முடியிலும் அநேகராக இருந்தாலும் நீ கவலைப்படாதீங்க, அவருடைய காருண்யம் ஒன்று கேடத்தினால் உன்னை சூழ்ந்து கொள்வார் ஆண்டவர். அந்த காருண்யத்தை மட்டும் இழந்துடவே கூடாது. இந்த புது வருஷத்தில் ஆண்டவர் சொன்னார், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு காருண்யத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. எப்பயுமே தாவீது ஜெபிச்சிட்டே கிடப்பார். அதனால தான் ஆண்டவர் அந்த காருண்யத்தை அவர் கொடுத்தார், கேடகத்தை கொடுத்தார். கேடகம். மூன்றாவது எரேமியா 31:3 வாசிங்க. எரேமியா 31:3. எரேமியா 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, அன்பின் கயிறுகளால் கட்டி இழுத்துக் கொள்வேங்கிற மாதிரி, கயிறு கட்டி இழுக்கிற மாதிரி காருண்யத்தினால் தேவன் இழுத்துக் கொள்வார். அல்லேலூயா சொல்லுவாங்க. அப்போ கிருபை உனக்கு புறப்பட்டு வர வழிதான் காருண்யம். அந்த காருண்யத்தினால உன்னை தம்பக்கமாக இழுத்துக்கொள்வார். இன்னைக்கு நம்மளை யார் இழுத்துக்கொள்வது? அவருடைய காருண்யம். காருண்யத்தினால் தேவன் தன் பிள்ளைகளை தம்பக்கம் இழுத்துக்கொள்வார். உனக்கு காருண்யத்தின் மகிமை தெரியல அப்படின்னா நீ ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டு அர்த்தம். அல்லேலூயா. உன்னை அவர் பக்கமாக தன் பக்கமாக இழுத்துக்கொள்கிறது அவருடைய காருண்யம். பிசாசு தம்பக்கமாக இழுக்கும், உலகம் தம்பக்கம் இழுக்கும், பாவம் உலகம் மாம்ச இச்சைகள் தன் பக்கமாக இழுக்கும். ஆனால் காருண்யத்தை உடைய மகனுக்கு ஒன்றும் அசைக்க முடியாது. காருண்யம் இருந்தால் காருண்யம் ஆண்டவர் பக்கமாக எடுத்துக்கொண்டு போயிடும். அல்ல சொல்லுங்களா, நம்மளோட பிள்ளைகளை உங்களை காருண்யம் தான் தன் பக்கமாக இழுத்துக்கொள்ளும். அந்த காருண்யத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. நீங்கள் காருண்யத்தை மட்டும் மிஸ் பண்ணுறவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரே காருண்யம் எனக்கு வேணும். ஆண்டவரே காருண்யத்தை என்னை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, என் கணவரை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, என்னை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, காருண்யத்தை என்னை இழுத்துக்கொள்ளும், காருண்யத்தை இழுத்துக்கொள்ளும். காருண்யத்தை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, எங்கேயோ கிடப்பீங்க. நீங்கள் ஆண்டவர் பக்கமாக உங்களை இழுத்துக்கொள்ளவே முடியாது. காந்தம் எப்படி இழுக்குதோ அது மாதிரி காருண்யம் இழுத்துக்கொள்ளுமா. காந்தம் இரும்பு பொடியை தன் பக்கம் இழுத்துக்கொள்ளும். கீழே இரும்பு தூள் கிடக்குன்னா காந்தத்தை வச்சா காந்தம் என்ன செய்யும்? இரும்பை தன் பக்கம் இழுத்துக்கொள்ளும், குண்டூசியை தன் பக்கம் இழுத்துக்கொள்ளும். அந்த காந்த சக்தி அதே மாதிரி காருண்யம் ஒரு காந்த மாதிரி. அந்த காருண்யம் இருந்துச்சுன்னா அந்த காருண்யம் உன்னை ஆண்டவர் பக்கமாக இழுத்துக்கொள்ளும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவன் காருண்யத்தை இழந்துடவே கூடாது. சரியா? அப்புறம் வாசிங்க 2 பேதுரு 1:3 வாசிங்க. 2 பேதுரு 1:3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்துள்ளது மன்றி. 2 பேதுரு 1:3 காருண்யத்தினால் அழைக்கிறார். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவர். காருண்யத்தினால் தேவன் அழைக்கிறார். காருண்யம் தான் அழைக்குது. ஏசு அழைக்கிறார், பாட்டு பாடுறோம், ஏசு அழைக்கிறார். அப்போ என்னதுன்னா காருண்யம் உன்னை அழைக்கிறது. காருண்யம் உன்னை ஆண்டவர் பக்கமாக அழைக்கும். அலையில சொல்லுங்க, என்ன அழைக்குது? காருண்யம். அதுதான் உன்னை அழைக்குது. இப்போ காருண்யா யூனிவர்சிட்டினா காருண்யா மாணவர்களை தன் பக்கமாக அழைக்கும். அலையிலூயா. ஆனால் என் தினகரன் காருண்யான்னு வச்சுட்டார்.
இப்போ காருண்யம் எவ்வளோ முக்கியமானது பாருங்கள். இப்போ நம்மளை ஆண்டு அழைப்பதுக்கு அந்த காருண்யத்தை தான் பயன்படுத்துகிறார். அந்த காருண்யம் ஒவ்வொரு நாள் நம்ம ஆண்டவருக்கு அழைக்கும். இன்னும் வா மகனே, இன்னும் வா மகளே, ஆலயத்துக்கு அழைக்கும், ஊழியத்துக்கு அழைக்கும். அந்த காருண்யம் இல்லாட்டினா அவனுக்கு அழைப்பே வராது. அப்போ அந்த காருண்யத்தை தான் நம்ம பெருசாக இன்றைக்கி பேதுரு அப்படி சொல்கிறார், காருண்யத்தை அழைத்து கொள்ளும். அல்லேலூயா. அந்த காருண்யம் தான் நமக்கு சொத்தாக இருக்கும். காருண்யம் தான் நமக்கு பலனாக இருக்கும். வேதத்தில் வாசிக்கும் போது இந்த அதிகாலையில் காருண்யம் நமக்கு வேத வாசிங்க, சங்கீதம் 5:12 வாசிங்க. கர்த்தாவே, நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என கேடத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். ஆமாம், நீதிமான்களை காருண்யம் என கேடத்தினால் ஆண்டவர் சூழ்ந்து கொள்வார். காருண்யம் நீதிமானுக்கு தான் கிடைக்கும். நீங்கள் நான் நீதிமானாக இருக்கணும். செபிக்கிறவன் தான் நீதிமான். அல்லேலூயா. ஆமாம், பாவிக்கு கிருபை கிடைக்கும். நல்லா கவனிங்க, பாவம் பெருகும் இடத்துக்கு கிருபை பெருகும். எப்படியாயிலும் அந்த பாவியை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும். அந்த கிருபையினால் பாவி எப்படி ரசிக்கப்படுவான்? நம்முடைய விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய கிருபையினால் ரசிக்கப்படுவான். தேவனுடைய கிருபையினால். இது உங்களால் உண்டானதில்லை, அது தேவனுடைய ஈவு. ஆனால் காருண்யம் அப்படி இல்லை. நீ ரசிக்கப்பட்ட பிறகு அந்த காருண்யம் பெறப்பட்டு வரும். நீதிமான சூழ்ந்து கொள்ளும். அல்லையில சொல்லுங்களாரும் அல்லேலூயா. நீதிமான நீ மாறணும். காருண்யம் நீ பெரியவனாகும். காருண்யம் எடுத்துக்கொள்ளும். காருண்யம் பாதுகாக்கும். காருண்யத்தினால தான் அது காருண்யம் எவ்வளோ பெரியது, எவ்வளோ பெரியது. அதான் சகோதரி 9:15 அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. அந்த காருண்யம் உன்னை பெரிய ஆளாக மாற்றிடும். சின்ன ஆளாக வசிக்காது. நீ காருண்யம் இல்லாமல் தான் நீங்கள் வீணாக போயிட்டு இருப்பீங்க. அந்த காருண்யத்தினுடைய மகிமை உங்களுக்கு வேணும். அந்த காருண்யத்தை முக்கியத்துவம் உனக்கு தெரியணும். அல்லேலூயா. ஆமாம், செபிக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி நீ வேண்டு செய்யும்போது அந்த காருண்யத்தை ஆண்டவர் திரளாக தருவான். நான் வனாந்திரத்தில் அலையிறேன் பாஸ்டர், எனக்கு வனாந்திர வாழ்க்கை, எனக்கு சரியான பாதுகாப்பு இல்லை, சரியான மதிப்பு இல்லை, சரியான நான் நிம்மதியில்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அந்த காருண்யத்தை தாவீதுக்கு கொடுத்த போது ஆண்டவர் உனக்கு அந்த காருண்யத்தை கொடுப்பான். அல்லேலூயா. பைபிளில் நிறைய பேர் இந்த காருண்யத்தை பற்றி எழுதியிருக்க மாட்டாங்க. எரேமியா எழுதியிருக்கிறாரு, அப்புறம் தாவீது எழுதியிருக்கிறாரு, அவர் பேதுரு எழுதியிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் அந்த காருண்யத்தில் வளரணும். இந்த வருஷம் காருண்யம் உங்களை பெருசாக்கணும், காருண்யம் உங்களை சூழ்ந்து கொள்ளணும். அல்லேலூயா. அந்த காருண்யத்துக்குள்ளே நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? சரி, எல்லாம் சொல்லுங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆபே கரபா ஷாக்கரபா. அல்லே உங்களுக்கு நன்றி ஆண்டவர். காருண்யம், காட்ஸ் கிரேஸ், காட்ஸ் மெர்சி, காட்ஸ் குட்னஸ் எல்லாம் உங்களுக்கு காருண்யம் தான் ஆண்டவரே. அந்த காருண்யம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு வேணும் ஆண்டவரே. காருண்யத்தினால் எப்படி தாவீதை சூழ்ந்து கொண்டீரோ எங்களை சூழ்ந்து கொள்ளும். எப்படி ஆண்டவரே எரேமியாவில் காருண்யத்தை இழுத்து கொண்டீரோ அதே போல் எங்களை இழுத்துக்கொள்ளும். காருண்யம் எங்களுக்கு வேணும். எல்லா கரங்களை உயர்த்தி கேளுங்க ஆண்டவர். காருண்யம் வேணும் ஆண்டவரே. காருண்யம் இல்லாமல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சாமி. அந்த காருண்யவா எல்லா விதத்திலும் ஆண்டவர் எங்களை மேன்மைப்படுத்துகிறது காருண்யம் தான் ஆண்டவரே. எங்கள் படிப்பில்லை, எங்கள் அறிவில்லை சாமி, எங்கள் திறமை ஒன்றும் இல்லை ஆண்டவரே. உங்களுடைய காருண்யம் தான் சாமி. எல்லா கரங்களை உயர்த்தி தாவீதை போல எனக்கு காருண்யம் வேணும். தாவீதை காருண்யம் சூழ்ந்து கொண்டது ஆண்டவரே, எங்களை சூழ்ந்து கொள்ளணும் ஆண்டவரே. ஓ ரீபாலா ஷாக்காரபா லவுரபா அபியாந்தரபோ ஷாக்காரபா தியாந்தரபோ கரபா லவுரபா. எப்படி ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும், என்ன காரியம் செய்யணும் ஒன்றுமே தெரியாது தாவீதுக்கு. ஆனால் அவருடைய காருண்யம் ஜெபிக்க வச்சது சாமி. அவருடைய காருண்யம் மன்றாட வச்சது சாமி. காருண்யம் அவனை வழிநடத்தது ஆண்டவரே. அந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. பக்கரபா ஷாதரபா தரா ஓ ரீகா தரபா ஷாக்கரபா தரகரபா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை முழுசுமாக ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. காருண்யத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. கிருபை எங்கள் வழியாக வந்திருக்குது. காருண்யம் என்ற பேரில் வந்துருக்குது சாமி. எங்கள் மூலமாக குடும்பத்துக்கு காருண்யம் வரணும். எங்கள் மூலமாக எங்கள் குடும்பத்துக்கு வரணும் ஆண்டவரே. காருண்யத்தை கத்த தருவதாக, ஆசீர்வதிப்பீராக ராஜா, அற்புதம் செய்வீராக. இப்படி திருப்பதி எடுக்க போகிறோம் ஆண்டவரே. திருப்பந்தி ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியத்தால் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படியே அங்கே போய் முட்டி போடுங்க.